ராமநாதபுரத்தில் இருந்து திருச்சிக்கு மாலை 4:05 மணிக்கு புறப்பட வேண்டிய பயணிகள் ரயில் இன்ஜின் கோளாறு காரணமாக 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. இதுகுறித்து ரயில்வே நிர்வாகம் உரிய பதில் அளிக்காததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் அவசரமாக வெளியூர் செல்ல வேண்டியவர்கள் மற்றும் குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். மைனாரிட்டி பாஜக அரசின் அமைச்சர்கள் உள்நாட்டில் நிலவும் அவலங்களை சரி செய்யாமல் உலக நாடுகளில் நடக்கும் அவலங்கள் குறித்து பேச செல்வது வேடிக்கையாக உள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். செங்கல்பட்டு அருகே வேண்பாக்கம் பகுதியில் சாலையோரம் குப்பைகள் கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சாலையோரம் கொட்டப்படும் பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகளை தெருநாய்களும் கால்நடைகளும் கிளறி சாலைக்கு கொண்டு வருவதால் போக்குவரத்து பாதிப்பும் விபத்துகளும் ஏற்படுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். மர்ம நபர்கள் குப்பைகளுக்கு தீ வைப்பதால் கண் எரிச்சல், சுவாச கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் எழுகின்றன. அருகே காட்டுப்பகுதி உள்ள நிலையில் உணவுக்காக குப்பை மேடுகளில் தேடும் குரங்குகள் தீ பற்றிய பொருட்களை கையில் எடுத்துச் செல்லும் அபாயம் அதிகரித்து காட்டு தீ பரவும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த பிரச்சனையை தீர்க்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அதிகாலை வேளையில் மின்மாற்றி மீது சொகுசு கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 7 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. தொட்டக்கலான்புதூரைச் சேர்ந்த சசிகுமார் தனது குடும்பத்தினருடன் சென்ற கார் சீனிவாசபுரம் பகுதி வளைவு சாலையில் சாலையோர மின்மாற்றி மீது மோதி விபத்துக்குள்ளானது. சசிகுமார் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் ஏற்பட்ட விபத்தில் யாருக்கும் காயம் இல்லை என்றாலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 7 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதில் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஓம்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் கோயிலில் அடிப்படை மருத்துவ வசதி இல்லாததும் காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனது பேரனுக்காக முடிக்காணிக்கை செலுத்த குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்ற ஓம்குமார் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானார். கோயிலில் குடிநீர் முதலுதவி கூட இல்லாததும் நேர்மையான சிகிச்சை வழங்கப்படாததுமே உயிரிழப்புக்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டாம் என காவல்துறையினர் அழுத்தம் கொடுத்ததாகவும் அமைச்சர் சேகர்பாபு தவறான விளக்கம் அளித்து பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.